கிறிஸ்துவுக்கும் இருக்கும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் இந்த வேத பாடத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 8வது பாகத்துக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கின்றேன். கடந்த நாட்களிலே நாம் அநேக சபைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதாவது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து அதில் நாம் பார்த்த சபைகள் என்னென்ன சபைகள் என்று சொன்னால், முதலாவது ஏபேசு சபையை குறித்து பார்த்தோம். அடுத்து சிமிர்னா சபையை குறித்து பார்த்தோம். அடுத்து பெர்கமு என்கின்ற சபையை குறித்து பார்த்தோம். அடுத்து தியத்ரா என்கின்ற சபையை குறித்து பார்த்தோம். ஏறக்குறைய 4 சபைகளை நாம் பார்த்துவிட்டோம். இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகின்ற 5வது சபை, அது என்ன சபை என்றால் சர்தை சபை. அப்போ சர்தை சபையினுடைய பின்னணியங்கள், சர்தை சபையினுடைய வரலாற்று பின்னணியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சர்தை சபைக்கு சொல்கின்ற செய்தி என்ன, அந்த செய்தியை இன்றைக்கு சபைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாய் கொடுக்கின்றார் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அப்போது சர்தை சபை குறித்து நாம் வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது, என்னுடைய நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம், இதில் 1 ஒரு சில வசனங்களை இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே இந்த வேத பாடத்திலே நாம் தியானிக்க போகின்றோம். இப்போது வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், சர்தை சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகின்றதாவது. எனக்கு அன்பானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இந்த சபைக்கு எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், 7 ஆவிகளை உடையவர், 7 நட்சத்திரங்களை ஏந்தியவர். இப்போ 7 ஆவிகளை உடையவர், 7 நட்சத்திரங்களை ஏந்தினவர். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னை 7 ஆவிகளை உடையவராக, 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கரத்திலே ஏந்தினவராக இந்த பாடத்திலே அதாவது சர்தை சபைக்கு தன்னை இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு சொல்கின்ற செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக, இந்த சர்தை சபை எந்த இடத்திலே அமைந்திருக்கின்றது, இந்த சர்தை என்பது இந்த பட்டணம் எந்த பகுதியிலே அமைந்திருக்கின்றது, அப்போ இந்த சர்தை பட்டணத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்ன என்பதை நாம் பார்த்துவிட்டு, பின்னணிகளை பார்த்துவிட்டு இந்த சபைக்கு கொடுக்கின்ற செய்தியை நாம் கேட்போமானால், அப்பொழுது நமக்கு இந்த பாடம் நமக்கு மிக எளிமையாக நாம் இருக்கும். எனவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த சர்தை பட்டணத்தினுடைய ஒரு வரலாற்று பின்னணிகளுக்கு நாம் கடந்து போவோமா? இப்போ சர்தை என்பது ஆசியா மைனர்களில் உள்ள பெரிய பட்டணங்களிலே ஒரு பட்டணம் தான் இந்த சர்தை என்கின்ற ஒரு பட்டணம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பல முக்கிய பட்டணங்களில் இந்த சர்தை என்பது இந்த இடத்துல ஆசியா மைனரிலே மிக பிரபலமான ஒரு ஒரு செழிப்பான, ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பட்டணம் என்று சொன்னால் இந்த சர்தை என்கின்ற பட்டணம் தான். ஆம், என கண்பானவர்களே, இந்த சர்தை பட்டணத்தினுடைய பின்னணிகளை நாம் பார்க்கும் பொழுது, இப்போ முக்கிய நெடுஞ்சாலைகள் பாருங்கள், முக்கியமான நெடுஞ்சாலைகள் எல்லாம் ஒன்று சேர்கின்ற இந்த இடத்திலே தானே இந்த சர்தை என்கின்ற இந்த பட்டணம் அமைந்திருக்கின்றது. இப்போ இந்த சர்தை பட்டணத்தினுடைய பின்னணியங்கள், அப்போ அந்த சர்தை பட்டணத்தினுடைய சிறப்பு தன்மைகள், அந்த சர்தை பட்டணத்திலே நாம் என்னென்ன காரியத்தை அந்த பட்டணத்தில் இருந்தது, அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்பேற்பட்ட தொழில் செய்தார்கள் என்பதை தான் இந்த பாடத்தில் இந்த வரலாற்று பின்னணிகளை நாம் பார்க்க போகின்றோம். இப்போ ஆத்மீன் என்கின்ற ஒரு கிரேக்க கடவுள் இந்த சர்தை பட்டணத்துடைய மிக முக்கியமான ஒரு கடவுளாக காணப்பட்டது. அதாவது ஆத்மிஸ் என்று கிரேக்க பதத்திலே சொல்வார்கள். ஆத்மிஸ் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஏபேசு பட்டணத்திலே பார்த்தீர்கள் என்றால் சிபிலி என்கின்ற ஒரு பெண் தெய்வம் எந்த அளவுக்கு பிரபலமாய் காணப்பட்டதோ, அந்த சிமிலி கடவுளும், அதாவது அந்த சிமிலின் தெய்வமும் இந்த ஆத்மிஸ் தெய்வமும்
ஒன்றோடு ஒன்று என்ன சொல்லும் ஒரு தொடர்புடையதாக காணப்படுகின்றது. அப்போ இரண்டுமே எனது ஏறக்குறைய பார்த்தால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக காணப்பட்டதினாலே இப்போ அந்த சிமிலி தெய்வத்துக்கு எந்த அளவுக்கு வழிபாடுகளை நடத்துகின்றார்களோ அதே வழிபாட்டு முறைதான் இந்த ஆத்மீஸ் என்கின்ற தெய்வத்துக்கு இந்த சர்தை பட்டணத்திலே வழிபாடுகளை நடத்தினார்கள். பாருங்கள், ஏபிசு பட்டணத்தில் இருந்து கூட வந்து இந்த ஆத்மிஸ் தெய்வத்தினுடைய தெய்வ வழிபாடுகளே இந்த கோயில்களுடைய சிறப்பு வழிபாடுகளை வந்து அவர்கள் கலந்து கொண்டு போவார்கள் என்று சொன்னால், அப்போ அந்த கிரேக்க கடவுள்கள் அந்த பகுதியிலே சர்தை பட்டணத்திலே மிக பிரபலமாக காணப்பட்டதாக இருக்கின்றது. அடுத்து சொல்வோமானால், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சர்தை பட்டணத்திலே அந்த சர்தையினுடைய அருகிலே என்ன செய்த அத்தாலியா என்கின்ற பட்டணம் இருக்கும். அதாவது சர்தை அருகில் இந்த இடத்துல சர்தையினுடைய அருகில் அத்தாலியா என்கின்ற ஒரு பட்டணம் இருக்கும். அந்த பட்டணத்தினுடைய சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், நாம் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் மூலம் ரட்சிக்கப்பட்ட லீதியா என்பவளை குறித்து நாம் பார்க்கின்றோம் அல்லவா? அப்போ இந்த லீதியாவுடைய மிக முக்கியமான மிக பிரபலமான ஒரு தங்க சுரங்கம் இந்த சர்தையிலே தான் அமைந்திருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சர்தையிலே ஏனென்று சொன்னால், சர்தை என்று சொன்னாலே அங்கே அநேக தங்கத்தை உருக்கும் ஆலைகள் இருக்கின்றது. தங்கத்தினால் செய்யப்படுகின்ற பொருட்கள், அதாவது தங்கத்தின் மூலம் உருவாக்கப்படுகின்ற பொருட்களுடைய மிக முக்கியமான தொழிற்சாலைகள் இந்த இடத்துல அதிகமாக காணப்படும். இன்னும் சொல்ல போனால், இந்த இடத்துல தங்க உருகாலைகள், தங்க தொழிற்சாலைகள், தங்க பொருட்களை உருவாக்குகின்ற மிக பிரபலமான ஒரு பட்டணம் தான் இந்த சர்தை பட்டணம். அப்போ இங்கிருக்கின்றவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாக, அதேபுறம் பெரிய பணக்காரர்களாக அந்த இடத்துல காணப்பட்டார்கள். ஏன்? அங்கே யூதர்கள் அதிகமாக அந்த இடத்துல குடிபெயர்ந்தார்கள். அப்போ யூதர்கள் அதிகமாக அந்த இடத்துல வசித்தார்கள் என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த யூதர்கள் கூட அநேக இந்த தங்க தொழிற்சாலைகளை வைத்திருந்தார்கள். சில தங்க தொழிற்சாலைகளை வேலை செய்தார்கள். அப்போ யூதர்களுடைய மிக பணக்கார மிக பணக்கார ஒரு யூதர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். அப்போ யூதர்களும் கூட இந்த பகுதியிலே என்ன செய்தார்கள்? தங்க சாலைகளிலே, அதாவது தங்க சுரங்கங்களிலே, தங்க தொழிற்சாலைகளே அவர்கள் பணிபுரிந்தார்கள். சில யூதர்கள் சொந்தமாக அந்த தங்கம் உருகாலைகளை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி வரலாற்றுகள் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த பகுதியிலே யூதர்களுக்கான ஜெப ஆலயங்கள் அதிகமாக காணப்பட்டது. இந்த பகுதியிலே யூதர்களுக்கான ஜெப ஆலயங்கள் அதிகமாக காணப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சர்தை பட்டணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான இடையூறுகளையும் அதிகமான பிரச்சனைகளையும் கொடுத்தவர்கள் வேறு யாரும் அல்ல, இங்கே இருக்கின்ற யூதர்கள் தான். சர்தையில் இருக்கிற ஜனங்களுக்கு, அந்த சபைகளை கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுத்தவர்கள். ஆம், அதே போல இந்த சர்தையில் இருக்கிற யூதர்களை பற்றி நான் சொல்கின்றேன். பாருங்கள், ஏரோதின் காலத்திலே அவர் எருசலேமே என்ன செய்தான்? அவன் தேவாலயத்தை கட்டினான் என்று சொல்லி நம் வரலாற்றுகளை நாம் பார்க்கின்றோம். அப்போ யூதர்கள் என்ன செய்தார்கள்? ஏரோது எருசலேமிலே கட்டின அந்த தேவாலயத்துக்கு அதிகமான பண உதவிகளை செய்த பெரிய பணக்கார யூதர்கள் இருக்கின்ற ஒரு இடம்தான் இந்த சர்தை. ஆம், என கண்பானவர்களே, சர்தையினுடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாற்று பின்னணிகளை நாம் பார்க்கின்றோம். இங்கே இருக்கின்ற யூதர்கள் செல்வந்தர்களாக இருப்பதனாலே அந்நாட்களில் அவர்கள் சில யூதர்கள் அரசியல் ஆட்சி அமைப்பிலே கூட சிலர் ஈடுபட்டார்கள். சிலர் அரசியலிலே சிலர் மிக முக்கியமான பதவிகளை வகித்தார்கள். அப்போ சர்தை எப்பொழுதுமே என்ன சொல்லும்? ஒரு மணி மைண்டட் ஏரியா, எப்பவுமே பணத்தை குறிக்கோளாக வைத்திருக்கின்ற ஒரு பட்டணம் தான் இந்த சர்தை பட்டணம். அப்போ அந்த சர்தை பட்டணத்தில் இருக்கின்ற சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தியை சொல்கின்றார் என்பதை நாம் இந்த பாடத்திலே நாம் பார்க்கலாம். இப்போ முதலாவது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம்
3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கின்றேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கின்றாய். இப்ப எல்லா சபைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மைகளை பற்றி பேசுவார். ஃபர்ஸ்ட் நன்மைகளை பற்றி பேசுவார். பிறகு அந்த சபைக்கான குற்றச்சாட்டுகளை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவார். அதாவது நன்மைகள் என்று சொன்னால் அந்த சபையினுடைய கிரியைகள், எப்படிப்பட்ட கிரியைகளை இந்த சபைகள் செய்தது என்பது பார்த்தோம். இப்போ ஏபிஎஸ் சபையிலே பேசினார், சிமினா சபையினுடைய கிரியைகளை பற்றி பேசினார், பெர்கமு சபையினுடைய கிரியைகளை பற்றி பேசினார், அடுத்து தியாத்ரா சபையினுடைய கிரியைகளை பற்றி பேசுகிறார். இப்பொழுது இந்த சர்தை சபையினுடைய கிரியைகள் என்ன, அது எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை இந்த சர்தை சபை செய்தது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். இப்போ முதலாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண, தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார், 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகின்றதாவது. இப்போ நான் 7 ஆவிகள் என்ற காரியத்தை நான் சொல்லி கொடுப்பதற்கு முன்பாக 7 நட்சத்திரங்கள். இப்போ நட்சத்திரங்கள் யார்? நட்சத்திரங்கள் யார் என்று சொன்னால், பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கின்ற ஊழியர்கள். அதாவது இந்த 7 நட்சத்திரங்கள் என்றால் 7 சபையினுடைய போதகர்கள், 7 சபையினுடைய மேய்ப்பர்கள், என்ன சொல்ல போனால் 7 சபையினுடைய பாஸ்டர்ஸ். அப்போ இன்றைய காலகட்டத்தில் நட்சத்திரங்கள் என்று ஊழியக்காரர்களை அழைப்பதில்லை. ஆனால் ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பாக நட்சத்திரங்கள் என்கின்ற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்களாகிய போதகர்களுக்கும் மெய்ப்பர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட பெயர் நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆமென கண்பானவர்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் நட்சத்திரங்கள் என்று யாரை அழைக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு சினிமா துறைகளில் இருக்கிறவர்களை தான் நட்சத்திரங்கள், சூப்பர் ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார்ஸ் என்று சொல்லி சினிமா துறையில் இருக்கிறவர்களை தான் நட்சத்திரங்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் நட்சத்திரங்கள் என்று சினிமா துறையினருக்கு எப்பொழுது அந்த பெயர் இடம்பெற்றது என்று சொன்னால், 19ஆம் நூற்றாண்டிலே தான் சினிமா நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்கள் என்ற பெயரை அவர்கள் சூட்டினார்கள். ஆரம்ப காலத்திலே திரைப்படத்தில் நடிக்கிறவர்களை காட்டிலும் கலை வல்லுநர்கள், பிரபலமானவர்கள், இவர்களுக்கு தான் நட்சத்திரம் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு சார்லி சாப்ளின், அவருக்கு இந்த நட்சத்திரம் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அடுத்து மெர்லின் மென்ரோ, அவருக்கு அந்த நட்சத்திரம் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அடுத்து குயின் விக்டோரியா, அவர்களுக்கு நட்சத்திரம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலிசபெத் டெய்லர். அப்போ இவர்களுக்கு எல்லாம் நட்சத்திரங்கள் என்கின்ற பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவைகளுக்கு பின்பு வந்த நாட்களில் தான் இன்றைக்கு சாதாரண ஒரு திரைப்பட நடிகர் நடிகைகளை கூட நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஊழியர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்கின்ற போதகர்கள், மேய்ப்பர்கள், இவர்கள்தான் முறைப்படி பார்க்க போனால் நட்சத்திரங்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஊழியர்கள் தங்களை யாராக வெளிப்படுத்த விரும்புகிறார்கள்? இன்றைய காலகட்டத்திலே எந்த ஊழியர்களும் தன்னை பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்வதை காட்டிலும் தன்னை ஒரு பெரிய ஒரு ரெவரண்டாக, தன்னை பெரிய ஒரு பிஷப்பாக, தன்னை பெரிய ஒரு கர்டினலாக, தன்னை பெரிய ஒரு அப்போஸ்தலனாக, தன்னை இன்னும் சொல்லப்போனால் தன்னை ஒரு போப்பாண்டவராக கூட இன்னும் கொஞ்ச நாளே அவர்கள் காட்டிக்கொள்வார்கள். அவர்கள் சாதாரண போதகர் என்றால் அவர்கள் சாதாரண ஒரு தகுதி என்று நினைத்ததினாலே யாராவது கேட்டால் தங்களை பாஸ்டர் என்று சொல்வதை விட அட்லீஸ்ட் ரெவரண்ட் அல்லது பிஷப் அல்லது கர்டினல் என்று தன்னை அந்த பெயர்களை வைத்து தான் தன்னை விரும்புகிறார்களே தவிர, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியர்களாகிய அவர்களுக்கு, போதகர்களுக்கும் மெய்ப்பர்களுக்கும் கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்று சொன்னால் நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியர்களுக்கு நட்சத்திரங்கள் என்ற பெயரை வைத்தார்? இப்போ
நட்சத்திரங்கள் நாமாக இருப்பீர் ஆனால், அதாவது மேய்ப்பர்களும் ஊழியர்களும் நட்சத்திரங்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராக இருக்கின்றார்? மல்கியாவிலே பார்க்கின்றோம் அல்லவா? 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் நீதியின் சூரியனாக இருக்கின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சூரியன், அவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியர்கள் யாராக இருக்கிறார்கள்? நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். ஏன் இயேசு சூரியன் என்றும் ஏன் ஊழியர்கள் நட்சத்திரங்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை போதகமார்கள் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பான பெயர் என்னவென்றால் நட்சத்திரங்கள். ஏன் இந்த நட்சத்திரங்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், நமது தலைவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சூரியனாக இருக்கிறார். இப்போ சூரியனும் நட்சத்திரமும் அது அக்கினி பிம்பங்களாக காணப்படுகின்றது. அது அக்கினி உடையதாக இருக்கின்றது. அது நெருப்பு பிம்பங்களாக இருக்கின்றது. பாருங்கள், சூரியனும் நட்சத்திரங்களும் எப்படிப்பட்டதாக இருக்குது? நெருப்பு தழல், அக்கினி தழலை கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் கிரகங்கள் அது அக்கினிமயமானது அல்ல. இப்போ உதாரணத்துக்கு சூரியனுடைய வெளிச்சம், சூரியன் உதிக்கும் பொழுது அதனுடைய வெளிச்சம் பூமியிலே வந்து விழுவதற்கு எடுத்துக்கொண்ட நேரங்கள் ஏறக்குறைய 8 நிமிடங்கள் மட்டும்தான். 8 நிமிடங்களுக்குள் அந்த சூரியனுடைய வெளிச்சம் பூமி மேல் வந்து படும். அப்போ பூமிக்கு அருகாமையில் இருப்பதினாலே பாருங்கள், அது அக்கினிமயமானதாக இருப்பதனாலே அது பூமி மேல் அந்த நிழல், அதனுடைய வெளிச்சம் வந்து படுவதற்கு ஜஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் போதும். ஆனால் நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம், ஏனென்றால் நட்சத்திரமும் அக்கினி போடுறது தானே, நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம் இந்த பூமியிலே வந்து விழுவதற்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் ஏறக்குரிய 8 வருடங்கள் ஆகுமா. 8 வருடங்கள் ஆகுமா. அப்போ சூரியன் மூலம் வெளிச்சம் உண்டாகும், நட்சத்திரங்களின் மூலம் வெளிச்சம் உண்டாகும். ஆனால் கிரகங்களின் மூலம் வெளிச்சங்கள் வராது. ஆனால் இன்றைக்கு ஒரு புற இனத்தார், ஒரு புற மதத்தினர் எதை வைத்து வணங்குகிறார்கள்? கிரகங்களை இன்றைக்கு தெய்வங்களாக வணங்குகிறார்கள். ஆனால் தெய்வங்களாக அந்த கிரகங்கள் வெளிச்சம் தருகிறது அல்ல. என கண்பானவர்களே, இன்றைக்கு ஊழியர்களாகிய உங்களையும் என்னையும் ஏன் நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், பாருங்கள், நட்சத்திரம் என்று சொல்லும்போது அது எப்படி அக்கினியாக காணப்படுகின்றதோ அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற போதகர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற மேய்ப்பர்கள், எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அக்கினியாக நீங்கள் இருக்க வேண்டும். எப்போதுமே வல்லமை நிறைந்தவர்களாக அக்கினியாக இருக்க வேண்டும். வெறும் ஆராதிக்கும் போது மட்டுமல்ல, வெறும் பிரசங்கிக்குவது மட்டுமல்ல, வெறும் பாடல் ஆராதனை நடத்தும் போதோ துதிக்கும் போது மட்டும் நாம் வெறும் அக்கினியாக இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் ஊழியர்கள், கர்த்தரால் நியமிக்கப்பட்ட போதகர்கள், மேய்ப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் அக்கினியாக இருக்க வேண்டும் என்றுதான், அதன் அடிப்படையில் தான் ஊழியர்களே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நட்சத்திரம் என்ற பெயரை வைத்தார். அப்படியானால் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? எப்பொழுதும் நட்சத்திரங்கள் என்றால் அக்கினியுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் நட்சத்திரம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து, இயேசு கிறிஸ்து 7 ஆவிகளை உடையவராக இருக்கின்றார். அப்போ 7 ஆவிகள் என்பது என்ன? அநேகர் இதற்கு தவறான ஒரு என்ன சொல்ல வியக்கணங்களை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 7 7 கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், வேற என்னென்னோ ஆவிகள் அவருக்குள் இருக்கு என்று தவறான ஒரு கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 7 ஆவிகள் என்பது என்ன? இதை குறித்து ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம், என்னோட நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே இங்கே நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இங்கே 7 ஆவிகள் என்பது என்னவென்று சொல்வதற்கு முன்பாக பாருங்கள், 7 ஆவிகள் என்றால் என்ன என்பது சொல்வதற்கு முன்பாக ஏசாயா எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ஈசாய் என்னும் அடி மரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி
அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இது யாரை பற்றி பேசப்படுகின்றது? ஈசா என்றால் யார்? தாவீதினுடைய தகப்பன். அப்ப தாவீதினுடைய தகப்பன், அப்ப ஈசாய்க்கு பிறகு தாவீது. அந்த தாவீது சன்னதியினுடைய அடி வேர் யார் என்றால், இந்த அடி வேர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்படுகின்றது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகின்றார்? 7 வகையிலே பரிபூர்ணம் நிறைந்தவராய், முழுமை நிறைந்தவராக காணப்படுகின்றார். ஒன்று, ஞானத்தின் ஆவியை உணர்வாக இருக்கிறார். 2வது, உணர்வின் ஆவியை உடையவராக இருக்கிறார். 3வது, ஆலோசனையின் ஆவியை உடையவராக இருக்கின்றார். 4வது, பலத்தின் ஆவியை உடையவராக இருக்கின்றார். பாருங்கள், அந்த பலத்தின் ஆவியை உடையவர். அடுத்து அந்த அறிவின் உணர்த்துகின்ற ஆவியாக இருக்கின்றார். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஆவியாக இருக்கிறார். அடுத்து ஆவியுமான கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர். எப்படி பரிசுத்த ஆவியானவருக்குள் இயேசு எப்படி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி இயேசுவாக செயல்படுகிறார். ஒரு திருத்துமை இந்த இடத்துல அடங்கி இருக்கிறது. அப்போ 7 ஆவிகள் என்பது எதை பற்றி பேசப்படுகின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்படுகின்றது. எனவே போதகர்கள் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டுமாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 ஆவிகளை, ஞானத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, பலத்தின் ஆவி உடையவராக இருப்பது போல, அவர் சூரியனாக இருப்பது போல, இன்றைக்கு ஊழியர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்போதுமே அபிஷேகத்தில் நிரம்பி அக்கினியாக வல்லமையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் 7 ஆவி உடையவராக, அவர் உங்களையும் என்னையும் நட்சத்திரமாக, அப்போ அவர் என்ன சொல்கிறார்? நான் சபையில் இருக்கிற ஊழியர்கள் நான் எப்படி வைத்திருந்தேன்? நட்சத்திரத்தை போல் நான் வைத்திருந்தேன் என்று சொல்கின்றார். அப்படி நட்சத்திரத்தை போல் வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு எப்பேற்பட்ட கிரியைகளை அவர்கள் நடப்பித்தார்கள். அப்போ அந்த சர்தை எப்படிப்பட்ட கிரியை நடப்பித்தது என்று நாம் பார்க்க போயிட்டோம். எல்லா சபையில் இருக்கிற நன்மைகளை இயேசு கிறிஸ்து பாராட்டுகின்றார் அல்லவா? அப்போ இந்த சபையிலே அவர்கள் என்ன நன்மைகளை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 2வது வசனம், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்தியவன் கிரியைகளை தேவனுக்கு. அதற்கு முந்தின வசனம், அதை 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். சர்தையின் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்கின்றதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். என கண்பானவர்களே, நாம் முதல் பகுதியிலே என்ன பார்த்தோம்? ஒரு சபை போதகர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அப்போ விசுவாசிகள் நினைக்கலாம், அப்போ இந்த செய்தி எங்களுக்கல்ல, இது ஒன்லி ஃபார் பாஸ்டர்ஸ், ஷெப்பர்ட்ஸ், மெய்ப்பர்களுக்கும் போதர்களுக்கு மட்டும் செய்தி என்று நினைக்காதீர்கள். இப்போ இந்த சபையினுடைய நிலையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எல்லா சபையில் பாராட்டுறாரு. ஆனால் அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தது? உயிரோடு இருந்தும் செத்து போன நிலையிலே இங்கே இருக்கிற விசுவாசிகள் காணப்பட்டார்கள். உயிரோடு இருந்தும் செத்து போன நிலையிலே இன்றைக்கு இந்த விசுவாசிகள், சர்தையினுடைய சபை விசுவாசிகள் காணப்பட்டார்கள் என்றால், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சபைக்கு போகின்றவர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்பதை தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். உயிரோடு இருந்தும் செத்தவனை போல் என்பது ஆவிக்குரிய மரணத்தை பற்றி பேசப்படுகின்றது. ஆவிக்குரிய மரணம். இந்த சர்தைக்கு வருகின்ற விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆராதனை நடத்துகின்றார்கள், ஆனால் வேதத்தை வாசிக்கின்றார்கள். ஆனால் உள்ளே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. சபைகளுக்கு வந்தால்தான் ஆண்டவரை ஆராதிப்பது,
சபைகளுக்கு வந்தால்தான் செபிப்பது, சபைகளுக்கு வந்தால்தான் அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிப்பது, சபைக்கு வந்தால்தான் வேதாகமத்தை போட்டி போட்டுக்கொண்டு வாசிப்பது, சபைக்கு வந்தால்தான் அவர்கள் அந்நிய பாஷையிலே ஆராதனை நிரம்பி குதிப்பது. ஆனால் இதே ஆவிக்குரிய நிலை அவர்கள் வீடுகளிலே இன்றைக்கு காணப்படுகின்றதா? அவர்கள் தனிப்பட்ட முறையிலே இதே போல வேதாகமத்தை வாசிக்கிறார்களா? விசுவாசி, இதே போல ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா? இதே போல குடும்பமாக உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அபிஷேகத்தோடு நிறைந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அல்லது வேதாகமத்தை வாசிக்கிறீர்களா, ஜெபிக்கிறீர்களா, அபிஷேகத்தில் நிரம்புகிறீர்களா? ஆனால் சபைக்கு மாத்திரம் வரும்போது அந்த இடத்துல இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வெளியான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒருவேளை சபைக்கு மாத்திரம் வந்து நீ ஆராதனையை கலந்து கொண்டு ஜெபித்து அந்நிய பாஷையிலே பாடி ஆடலை பாடி வேதாகமத்தை வாசித்து, ஆனால் வீடுகளில் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குது என்றால் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். நீ உயிரோடு இருந்தும் உன்னை செத்தவனைப் போல் நீ காணப்படுகின்றாய். இந்த செய்தியை கேட்கிறவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகள் அப்படி இருக்குமானால், சபைகளில் மாத்திரம் ஜபிப்பது, ஆராதனை நடத்துது, ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஜபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, ஆராதனை இல்லை, அபிஷேகம் இல்லை என்று சொன்னால், சர்தை சபைக்கு சொல்கிற அதே வார்த்தை தான் கர்த்தர் உன்னையும் பார்த்து பேசுகின்றார். உயிரோடு இருந்தும் செத்தவனைப் போல நீ இருக்கிறாய் என்று சொல்கிறார். அடுத்து 2வது வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. நீ விழித்துக்கொள், விஜில். அப்ப 2வது இடத்துல சொல்ல, செத்துப்போன நீ விழித்துக்கொள். நாம் விழித்து கொண்டிருந்தால்தான் அநேக காரியத்தை நம்மாலே பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்களும் சரி, அநேக விசுவாசிகளும் சரி, விழித்திருந்தா என்றால் அதனுடைய ஆப்போசிட் என்ன? தூங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே எதை பற்றி பேசப்படுகிறது? தூக்கம் என்று சொன்னால் ஆவிக்குரிய நித்திரையை பற்றி பேசப்படுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, இப்போ ஆழ்ந்த நித்திரையை செய்கின்ற ஒருவன், என் செய்தியை புரிந்து கொள்ளுங்கள், ஆழ்ந்த நித்திரை செய்கின்ற ஒருவன் அவனுடைய தூக்க கலக்கத்திலே அவன் ஆடைகள் கலைந்தால் கூட அவனுக்கு என்ன தெரியாது? அப்ப ஆடைகள் கலைந்தவனாய் அவன் அயர்ந்த நித்திரையில இருப்பது போல இன்றைக்கு அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள்? ஆவிக்குரிய நித்திரையுடையவர்களாக இருப்பதினாலே அவருடைய நீதியின் வஸ்திரங்கள் விலகி போயிருப்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப ஆவிக்குரிய நித்திரையில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவருடைய நீதியின் வஸ்திரங்கள் விலக்கப்பட்டு ஆவிக்குரிய நிர்வாணம் உடையவர்களாக காணப்படுவார்கள். ஆவிக்குரிய நிர்வாணம் உடையவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து இதை பார்த்து அவர் துக்கப்படுவார். ஆனால் பிசாசு ஆவிக்குரிய நித்திரை, நீதியின் வஸ்திரம் எல்லாம் அப்படியே கழண்டி அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய நிர்வாணம் இருப்பதை தான் பிசாசு விரும்புவான். இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? விசுவாசியே, ஊழியக்காரனே, செத்தவனாக நீ இருக்கிறாய். அதே சமயம் என்றைக்கு நம் ஆவிக்குரிய நித்திரை நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டதோ, ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை என்றைக்கு நம்ம வந்துவிட்டதோ, அந்த நாளிலிருந்து தானே இந்த நீதியின் வஸ்திரம் அது நம்ம விட்டு கழண்டி போய் ஆவிக்குரிய நிர்வாணம் அருவருக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பார்வையிலே அருவருக்கப்பட்டவர்களாக, பிசாசின் பார்வைக்கு உகந்தவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். யாருடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட நிலைமைகள் இருக்கின்றதோ, ஆவி நீதியின் வஸ்திரம் கழண்டிவிட்டால் அவன் பின்மாற்றமான நிலைமைக்குள் தள்ளப்படுகின்றான். அவன் மிக எளிமையான முறையிலே அந்தரங்க பாவத்தில் ஈடுபடுகிறான். ஆனால் சபைக்கு வரும்பொழுது அவன் என்ன செய்கிறான்? அந்த பாவங்கள் அவனுடைய மனசாட்சி குத்தப்படாது. அவனுடைய மனசாட்சி அந்த மங்கி போன நிலைமையிலே, செத்து போன நிலைமையிலே மாறிடும். அவனுக்கு குடிப்பதெல்லாம் ஒரு சாதாரண காரியமாக மாறிவிடும். வச்சாரம் செய்வது சாதாரண காரியமாக மாறிவிடும். ஆபாச படங்களை பார்ப்பதெல்லாம் அவனுக்கு சாதாரணமாக தான் தோன்றும். எனக்கு அன்பானவர்களே, ஏனென்றால் அவன் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போன நிலவிலே இருக்கின்றது. சபையிலே இருக்கிற அதே சூழ்நிலை தான் இன்றைக்கும் அநேக கிறிஸ்துவ சபைகள் இன்றைக்கு இருப்பதை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றதை பாருங்கள்.
எனவே இங்கே சொல்கிறார், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்க ஸ்திரப்படுத்தி கிரியைகளை தேவனுக்கு முன்பு நிறைவேற்றுவதற்காக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும்பொழுது உன் வேலையை அறியாதிருப்பாய். இன்னுமா இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள். மறுபடியும் வாசிக்க முடியாது நான் கேட்கின்றேன். 3வது வசனத்தை நீங்கள் திரும்பி 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 இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டும். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. இப்போ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கின்றதை பாருங்கள். என்ன சொல்கிறார்? விழித்திரு. அடுத்து இந்த இடத்துல சொல்கிறார் ஸ்திரப்படுத்து. ஸ்திரப்படுத்து என்றால் பலப்படு என்று அர்த்தம். ஸ்திரப்படுத்து என்றால் பலப்படு என்று அர்த்தம். ஏனென்றால் கிரேக்க பதத்திலே பலப்படு என்ற வார்த்தை தான் இடத்துல அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்முடைய காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? என் ரட்சிப்பின் நாளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆரம்ப காலத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே தானே எந்த அளவுக்கு நாம் ஜெபித்தோம், எந்த அளவுக்கு நாம் வேதத்தை நாம் வாசித்தோம், எந்த அளவுக்கு எல்லா ஆலய ஆராதனைகளை நாம் பங்கு பெற்றோம், எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்பட்டோம். ஆனால் இன்றைய நம்முடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கின்றது? ஒரு காலத்திலே சபைக்கு வர வேண்டுமானால், ரட்சிக்கப்பட்ட புதிதிலே நான் சபைக்கு வர வேண்டுமானால் கால்நடையாக கூட நடந்து வருவேன். கால்நடையாக நான் நடந்து வருவேன். சங்கிலி ஜபங்களை கலந்து கொள்வது, உபவாச ஜபங்களை கலந்து கொள்வது, முழு இரு ஜபங்களை கலந்து கொள்வது, அநேக காரியத்தில் ஈடுபட்டிருந்த இன்றைக்கு சபைக்கு எந்த நேரத்துக்கு நீ போகின்றாய்? குறிப்பிட்ட நேரத்துக்கு சபைக்கு போகின்றாயா? சபை குறிப்பிட்ட ஆராதனைக்கு நீ கலந்துக்கிறாயா? இல்லையே. அன்றைக்கு இருந்த அந்த உற்சாகம், அன்றைக்கு இருந்த ஊழிய வாஞ்சை, அன்றைக்கு சபைக்கு நடந்தே வருவேன். இன்னைக்கு ஒரு வண்டி இல்லைன்னா உனக்கு சபைக்கு நடந்து வர்றதுக்கு யோசிக்கிறேன். இன்றைக்கு என்ன யோசிக்கிறாய் அல்லவா? ஜபிப்பதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, குறித்த நேரத்துக்கு சபைக்கு வருவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஸ்திரப்படுத்தின்றால் ஆரம்ப காலத்தில் உன் ரட்சிப்பின் நிலைமையில எப்படி இருந்தாயோ அதை ஆராய்த்து பார்த்து நீ இப்போது சிந்தித்து ஸ்திரப்பட்டு மறுபடியும் உறுதியாக மறுபடியும் அந்த கருத்தில் முதிர்ச்சி அடைந்தவனாய் மாறு என்பதை நான் கர்த்தரிங்காக இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். சபைக்கு ஒருவேளை நீ மிக துரிதமாக வருகிறாயா அல்லது தாமதமாக வருகின்றாயா? அல்லது சபை ஆராதனைகளை நீ அசட்டை செய்கின்றாயா? விசுவாசிகளே அல்லது ஊழியர்களே, ஆரம்ப காலத்திலே நீங்கள் ஜபித்த ஜபங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தின காரியங்கள், உபவாசித்த காரியங்கள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிரந்தரமாக அப்படியே இருக்கின்றதா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறார். சர்தைக்கு சொல்லப்பட்டது போல உன்னை நீ ஸ்திரப்படுத்து என்பதை கர்த்தர் பேசுகிறார். ஆம், இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியம், நீ விழித்து கொண்டு இரு. அடுத்து, உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவேற்றுவதை நான் காணவில்லை. ஆகையால் இங்கே நீ பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே நான் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு காரியம், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லது ஊழியர்களுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுமா? கர்த்தருடைய பார்வையிலே இந்த வசனத்தில் சொல்கின்றது, அவைகள் சம்பூர்ணம் இல்லாமல் இருக்கின்றது. நம்முடைய கிரியைகளே சம்பூர்ணம் இல்லாத நிலைமை. ஊழியர்களுடைய கிரியைகளே, விசுவாசிகளுடைய கிரியைகளே சம்பூர்ணம் இல்லாத நிலைமை. சம்பூர்ணம் இல்லாத நிலைமை என்று சொல்லும்போது, ஒரு அழகிய ஒரு வீட்டை கட்டுகிறோம் அல்லது ஒரு ஆலயத்தை கட்டுகிறோம். ஆனால் அந்த ஆலயமோ வீடோ அந்த கட்டிட வேலையிலே முழுமையாக நிறைவடைந்தால்தான் அந்த ஆலயத்தையோ வீட்டை நாம் பயன்படுத்த முடியும். ஆனால் முழுமையான அந்த வேலை நிறைவடையாத பட்சத்தை அப்படியே இந்த பில்டிங் பாதிலே மேல்கூரை போடாமல் அப்படியே பாதிலே நிற்கிறது என்றால் அது ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாத பயனில்லாக மாறிவிடுகின்றது. அது பயனில்லாமல் மாறிவிடுகின்றது. அதே போல்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம் கிரியைகள் சம்பூர்ணம் இல்லாமல் இருக்குமானால் ஜபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், உபவாசிக்கலாம்.
ஆனால் ஆவிக்குரிய நித்திரை, நீதி வஸ்திரத்தினுடைய காரியம் விலகி போயிருப்பது, ஆவிக்குரிய நிர்வாணம், செத்தவனைப் போல உயிரோடு இருந்தும் செத்தவனைப் போல இருக்கின்ற நிலைமை எல்லாம் ஒரு சம்பூர்ணமான நிலையை உண்டாக்காது. அது பிரயோஜனம் இல்லாமல் மாறிவிடும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கின்றார். இப்போ 3வது வசனத்திலே ஒரு 3 காரியத்தை இயேசு கிறிஸ்து முக்கியத்துவப்படுத்துகின்றார். 3வது வசனத்திலே 3 காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். நீங்கள் குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்டவைகளை நினைவு கூறு. 1, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சம்பூர்ணமான அந்த காரியத்தை அடைய வேண்டுமானால், நாம் ஸ்திரமாக்கப்பட வேண்டுமானால், ஆவிக்குரிய காரியத்திலே நாம் இன்னும் நல்ல ஒரு முதிர்ச்சி பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமோ, கேட்டவைகளை நாம் நினைவு கூற வேண்டும். அப்போ கேட்டவைகளை நினைவு கூற வேண்டும் என்பது, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோமோ, சபைகளிலே பிரசங்கங்களை கேட்பீர்கள். உங்களுடைய போதகர்மார்கள் எத்தனையோ செய்திகளை சபைகளே கொடுத்திருப்பார்கள். அப்போ அந்த கேட்டவைகளை நீங்கள் சபைக்கு அன்றைக்கு வந்துவிட்டு காதலை வாங்கி அதோடு விட்டு விடுவதை அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஊழியர்கள் மூலம் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் உங்கள் நினைவுகளை வைத்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு பாடல்களை நாம் கேட்கின்றோம், மற்ற காரியத்தை நாம் கேட்கின்றோம். ஆனால் செய்திகளை கேட்பதற்கு இன்றைக்கு அநேகர் விருப்பம் இல்லை. ஆனால் தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை சம்பூர்ணம் அடைய வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு முதிர்ச்சி அடைய வேண்டுமானால், இங்கே கற்றுக் கொடுக்கின்ற காரியம், நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூற வேண்டும். நம்பர் 1. அடுத்து அந்த அவர் சொல்கிறார், அதை கை கொண்டு, 2வது அதை கை கொள்ள வேண்டும். இப்போ வசனத்தை கேட்கின்றோம், போதகர் செய்கின்ற பிரசங்கங்களை நாம் கேட்கின்றோம். அதை கேட்டு நினைவு கூர்ந்து அந்த வசனத்துக்கு கை கொண்டு என்றால் கீழ்ப்படிய வேண்டும். அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அடுத்து அந்த அவர் சொல்கிறார், மனம் திரும்பு. இப்போ 3 காரியங்கள். என்னென்ன காரியங்களை கர்த்தர் பேசுகிறார்? 1, கேட்டவைகளை நினைவு கூற வேண்டும். 2வது கை கொள்ள வேண்டும். 3வது மனம் திரும்ப வேண்டும். அப்போ வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்பொழுது நம்முடைய அந்தரங்க காரியங்கள், செத்துப்போன நிலைமை, கீழ்ப்படியாத நிலைமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம் மனம் திரும்புகிறவர்களாய் மாற வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்கின்றது. அப்படி மனம் திரும்பாத பட்சத்திலே என்ன நடக்கும்? மனம் திரும்பாத பட்சத்திலே என்ன நடக்கும்? ஒருவேளை சபைக்கு வருகிறாய், கடமைக்காக சபைக்கு வருகிறாய், ஆனால் செத்துப்போன உயிரோடு தான் வருகிறாய். ஆனால் ஆண்டவர் உன்னை எப்படி பார்க்கிறார்? ஜபம் இல்லை, ஒரு வேத வாசிப்பும் இல்லை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் வெறும் பூஜ்யமான நிலைமையில இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். விழித்துக்கொள், நீ கேட்ட வசனத்தை நினைவுக்கொள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி, மனம் திரும்பு. இல்லை என்றால் என்ன நடக்கும்? சபைக்கு சொல்வதை போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த எச்சரிப்பு. பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் இங்கே ஜட்ஜ்மெண்ட், இங்கே தான் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கிரியை, நீதியை பற்றி பேசுகிறார். திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? தன்னுடைய வருகை கத்தி பற்றி பேசுகிறார். சபை எடுத்துக்கொள்வதை பற்றி பேசுகிறார். எப்படின்னா, நீ ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாத பட்சத்திலே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே, இன்றைக்கு நீ மனம் திரும்பாத பட்சத்திலே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரத்திலே வரப்போகின்றார், அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார். அப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டும் நீ கைவிடப்படுவாய். ஏனென்றால் நான் வருகின்ற வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? அது திருடனை போல இருக்கும். திருடன் என்ன சொல்லிட்டா வருவான்? திருடன் எந்த நேரத்துக்கு வருவான்னு தெரியாது. அது திருடனை போல இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விவரிக்கின்றதை நீங்கள் பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் வருகை உங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார்? அவர் காலையிலும் வரலாம், மதியத்திலும் வரலாம், மாலையிலும் வரலாம், இரவிலும் வரலாம். இப்போ தன்னுடைய ஓமையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை பற்றி பேசுகிறார் அல்லவா? காலையிலே வயல்வெளிக்கு 2 பேர் சொல்கிறார்கள். அப்போ
இயேசுனுடைய வருகையிலே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒருவன் கைவிடப்படுகின்றார். அடுத்து அவர் என்ன பேசுகிறார்? அந்த இடத்துல திரிகையை திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் திரிகையை திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒருவன் கைவிடப்படுகிறார். அடுத்து மாவரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மாவரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார். இதெல்லாமே ரட்சிக்கப்பட்டவன் புறஜாதியன், ரட்சிக்கப்பட்டவன் புறஜாதியன், அல்லது ரட்சிக்கப்பட்டவன் சபைக்கு வருகிறவன் ஆனால் கீழ்ப்படியாத வாழ்கின்ற விசுவாசி. 2 விசுவாசிகளுடைய நிலைமை. அடுத்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும் என்றால், காலையிலே வயல்வெளிக்கு போகிறார்கள், அது காலையை குறிக்கின்றது. திரிகை திரிப்பது மதியத்தினுடைய வேலை, மாவரைப்பது மாலையிலே செய்கின்ற வேலை, படுத்துக் கொண்டிருப்பது இரவிலே செய்கின்ற வேலை. அப்போ காலையிலும் இயேசு வரலாம், மதியத்திலும் இயேசு வரலாம், மாலையிலும் இயேசு கிறிஸ்து வரலாம், இரவிலும் இயேசு கிறிஸ்து வரலாம். ஆனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ சேனல்கள் மிக தவறாக இன்றைக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு கிறிஸ்துவ சேனல் இன்றைக்கு என்ன சொல்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும் என்றால், பாருங்க, மிக பிரபலமான ஒரு கிறிஸ்துவ சேனல் அவங்க சொல்றாங்க, சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் அந்தி கிறிஸ்து ஆட்சியினுடைய 7 வருஷத்துக்கு பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். நான் கேட்கிறேன், அப்போ நமக்கு 7 வருஷம் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ நல்ல பாவம் செய்யலாம்ல, அக்கிரமம் செய்யலாம்ல, 7 வருஷம் சான்ஸ் இருக்கு. தவறான ஒரு உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களை நம்பாதீர்கள். நான் சொல்கின்றேன், அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி முடிந்த பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இன்னும் அதே தொலைக்காட்சி ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். எல்லா கிரகங்கள் ஒரே கோள்களை நிற்பதாம், ஒரே வரிசையில் நிற்கிறதாம். இதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு ஸ்திரீ நட்சத்திரத்தை அணைந்தவளை போல அந்த உருவம் காணப்படுவதை வைத்துக்கொண்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், பூமி சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்று சொல்லி பாருங்கள், ஒரு தவறான உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக மற்றவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஊழியம் செய்கிற பாராக் ஒபாமாவினுடைய நாட்களை வைத்துக்கொண்டு சொன்னார்கள், அவர்தான் அந்தி கிறிஸ்து என்று சொன்னார்கள். அப்போ அந்த அந்தி கிறிஸ்து போய் இன்னைக்கு யார் வந்திருக்கான்? ட்ரம்ப் வந்திருக்கார். அப்போ அந்தி கிறிஸ்து எங்கே போனார்? சிலர் போப்பாண்டவரை என்ன செய்தார்கள்? அந்த நாட்களில் வாழ்ந்த போப்பாண்டவரை அந்தி கிறிஸ்து என்று சொன்னார்கள். இன்றைக்கு இன்னொரு போப்பாண்டவர் வந்திருக்காரு. அப்போ அந்த போப்பாண்டவரும் அந்தி கிறிஸ்து தான். நான் கேட்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை, போப்பாண்டவரை அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறார்கள், அமெரிக்காவின் அதிபர்களை அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். அப்போ அந்தி கிறிஸ்து இருக்காருன்னு சொன்னால் ஊழியக்காரர்களை தான் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஊழியக்காரர்களை நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே கைவிடப்பட்டவர்களாக இருக்கீங்க? நீங்கள் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் நீங்கள் இருக்கீங்க? அப்போ நீங்கள் பாவம் செய்தீங்களா? துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தீங்களா? இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டார், அப்போ நீங்கள் கைவிடப்பட்டுட்டீங்களா? பாருங்கள், எவ்வளோ தவறான உபதேசங்களை இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே கிறிஸ்துவ போதர்கள், அநேக கிறிஸ்துவ போதர்கள் தவறாக சொல்லிக் கொண்டிருப்பதை தயவு செய்து நீங்கள் நம்பாதீர்கள். வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ரகசிய வருகை. இப்பொழுதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவர் நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியிலே 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி அந்த இடத்துல நடைபெறும். என்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் உங்களுக்கு தெளிவாக இந்த பாடத்தை நான் சொல்லிக் கொடுக்க போகின்றேன். ஒரு பகுதியை கூட நீங்கள் விடாதீர்கள். நீங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது எனக்கு அநேக கருத்துக்களை சொன்னார்கள். எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்பட்டது இந்த உபதேசங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இதை நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளையே. எனவே சர்தை சபைக்கு கர்த்தர் சொல்லப்பட்ட காரியம் அதுதான். ஒருவேளை என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் நான் திருடனை போல வருவேன், அப்பொழுது அந்த வருகையிலே நீங்கள் கைவிடப்படுவீர்கள். இதுதான் சபைக்கான நியாய தீர்ப்பு. இதுதான் சபைக்கான நியாய தீர்ப்பு. இந்த சபையிலே ஒரே ஒரு நல்ல ஒரு கிரியை ஒன்று இருந்தது. அந்த கிரியைகளை நான் சொல்லி உங்களுக்கு நான் முடிக்கின்றேன். 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் சர்தைன் சபையில் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களாய் என்னபடினால் வெண் வஸ்திரத்தில் என்னோடு கூட நடப்பார்கள், வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல்.
என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். 4-5 வசனங்கள். இப்போ இந்த சர்தை சபையில கூட நீதியான நல்ல விசுவாசிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சபைகளில், உலகளவில் இருக்கிற சபைகளில் சில நல்ல விசுவாசிகள். நீதி வெண் வஸ்திரம் என்றால் உடனே வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் ஒயிட் ட்ரெஸ்ஸை குறித்து ஒரு பெரிய கமெண்ட்ஸ். ஏன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டால் தான் பரலோகம் போக முடியும். ஆனால் இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வெண் வஸ்திரம் என்பது நீதியையும் பரிசுத்தத்தையும் குறிக்கும். வெண் வஸ்திரம் என்பது நீதியும் பரிசுத்தத்தை குறிக்கும். அப்போ சர்தை சபையிலே சில விசுவாசிகள் நீதியாக பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். அப்போ இன்றைக்கு ஊழியர்கள் பரிசுத்தமாக நீதியாக வாழ்கிறார்கள். ஆனால் நான் வெண் வஸ்திரம் தரித்து விட்டால் நான் நீதியாக வாழ்கிறேன் என்பது தப்பான ஒரு கருத்து. அநேகர் இன்றைக்கு தவறான ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வெள்ளை ட்ரெஸ் போடாமல் என்ன மாதிரி ஒரு இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டால் நான்லாம் பரலோகம் போக மாட்டேன். வெண் வஸ்திரம் தரித்தான். வெண் வஸ்திரம் தரி, ஆனால் உன் மனசு சுத்தமாக இருக்கு. ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறார்? வெண் வஸ்திரம் தரிக்கிறாய், ஆனால் வெள்ளை அடிக்கப்பட்ட கலரையாக நீ இருக்காதே, மனசு சுத்தமாக இரு. அதை தான் இந்த இடத்துல வெண் வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ ஜெயம் கொள்கிறவன் எவனோ? ஜெயம் கொள்கிறவன் என்றால் யார்? வசனத்தை கேட்டு அதை நினைவு கூர்ந்து அதாவது கை கொண்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை உடையவர்கள்தான் ஜெயம் பெற்றவர்கள். அப்போ இவர்களை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? பிரகாசமாக நீதியை, ஆண்டவருடைய நீதியை, மகிமையை அவர்களுக்கு தருவார் என்ற வார்த்தை தான் இந்த இடத்துல வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டு என்னோடு நடப்பார்கள். அப்போ தேவனுடைய நீதியையும் தேவனுடைய மகிமையும் ஆண்டவருடைய கனத்தையும் ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்தையும் விலக செய்யத்தக்கதாய் அவர்கள் இருக்கிறார்கள். அதை தான் இந்த இடத்துல வெண் வஸ்திரம் என்ற ஓமையின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கின்றது. அதனால் வெள்ளை ட்ரெஸ் போடக்கூடாது என்பதில் அல்ல. நிச்சயமாய் வெண்ணாடை தரிக்கலாம், ஆனால் வெண்ணாடையை ஒரு உபதேசமாக மாற்றி விடாதீர்கள் என்று நான் சொல்கின்றேன். அதை தான் நான் சொல்கிறேன். வெள்ளை ட்ரெஸ் போட்டால் தான் பரலோகம் போகும் என்கிற தப்பான கருத்துக்களை உங்கள் மனதிலிருந்து எடுத்து போடுங்கள். இங்கே வெண் வஸ்திரம் என்பது எதை பற்றி பேசப்படுகின்றது? பரிசுத்தம், நீதி, இதை பற்றி பேசப்படுகின்றது. இவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள். இவர்கள் தான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள். என அன்பானவர்களே, இவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு மத்தியிலே சாட்சியாக வைக்கப் போகிறார்? பிதாவுக்கு முன்பாக, தூதருக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே நம்மை சாட்சியாக வைக்கப் போகின்றாராம். தேவனுடைய வசனத்தை கேட்டு நினைவு கூர்ந்து கீழ்ப்படிந்து மனம் திரும்பினவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள். இவர்களை தான் பரிசுத்தமும் நீதியும் நிறைந்தவர்களாய் பிதாவின் முன்பே நம்மை சாட்சியாக நிறுத்துவார். இப்போ 6வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கின்றதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென். கண்பானவர்களே, இங்கே பரிசுத்தாவினர் சொல்கின்றதை இன்றைக்கு நாம் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கின்றேன். 1520 ஆண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1520 ஆண்டிலிருந்து 1790 ஆண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களிலே சபைகளுக்குள் ஒரு புரட்சி காணப்பட்டது. ஆவிக்குரிய புரட்சி. சபைகள் மனந்திரும்பி ஒரு ஒழுக்கமான நிலைமையிலே, ஆவிக்குரிய சபைகள் ஒழுக்கமான நிலைமையிலே இருந்து கொண்டிருந்தது. ஏனென்று சொன்னால் 1520 ஆண்டு மார்ட்டின் லூத்தர் என்பவர் எழும்பினார். ஜெர்மன் தேசத்திலே அவர் ஒரு என்ன செய்த பெரிய ஒரு வக்கீலுக்கு படித்தவர். ஆனால் படித்து அவர் பட்டம் பெற்றாலும் அதை ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்வதை விட இதெல்லாம் மிக சாதாரணமானதுன்னு சொல்லி தன் படிப்பை தொடர்ந்து ஒரு பாதிரியராக, ஒரு ரோம கத்தோலிக்க பாதிரியராக என்ன செய்தார்? அந்த விட்டன்பர்கில் இருக்கு, ஜெர்மனியில் இருக்கு, விட்டன்பர்கில் ஒரு குருவாக அந்த இடத்துல ஒரு பாதிரியருடைய பயிற்சிக்காக அந்த இடத்துல அவர் இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, 1520 ஆண்டிலே நடந்த காரியம். இவருக்கு இட்டாலியில் இருக்கின்ற போப்பாண்டவரை எப்படியாவது சந்தித்து ஒரு முறையாவது ஒரு காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்குள் பயங்கரமான ஒரு வாஞ்சி. ஏனென்றால் போப்பாண்டவரை அவர் பெரிய ஒரு தெய்வமாக கருதினார்.
அந்த நாட்களில் போப்பாண்டவர் லியோ அவர்கள் தான் இன்றைக்கு போப்பாண்டவராக இருந்தார். ஆம், என கண்பானவர்களே, அவர் என்ன நினைத்தார்? இங்கே இயேசு சபையில் இருக்கிறவர்கள் அவர்கள் எளிமையான வஸ்திரம் தரிப்பார்கள், தரைகளில் தான் படுப்பார்கள், சாதாரண உணவுகளை, மரக்கறி உணவுகளை தான் சாப்பிடுவார்கள். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்வார்கள்? ஒரு சந்தி இருந்தார்கள், அர்ப்பணித்து ஒரு தவ வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தார்கள். அப்போ இவர் என்ன நினைத்தார்? மார்ட்டின் லூத்தர், நாங்களே இப்படி இருக்கும் என்றால் போப்பாண்டவர் எப்படி இருப்பார்? மிக எளிமையான நிலைமையிலே அவர் சாதாரண வஸ்திரம் தரித்து ஒரு சந்தியுடையவராய் மரக்கறிகளை சாப்பிடுகிறார், அப்படிதான் இருப்பார் என்று சொல்லி அவர் வாழ்ந்த ஜெர்மனிலிருந்து இத்தாலிக்கு அவர் கால்நடையாய் ஒரு நட யாத்திராய் கடந்து போனார். அவர் போகின்ற இடங்களை குருகுலங்களாம் தங்கும் பொழுது அங்கே அநேக மாற்றங்களை அவர் பார்த்தார். அங்கே இருக்க போக போக ஒவ்வொரு குருமடங்களிலும் அங்கே இருக்கிற குருக்கள், பாதியார்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிக பிரபலமான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. இவர் இதை பார்க்க 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 வெறுக்க ஆரம்பித்தவராய் கடைசியிலே இத்தாலியில் இருக்கிற அந்த ரோம், அதாவது இத்தாலியிலே போப்பாண்டவர் இருக்கின்ற அந்த அரண்மனையை அவர் பார்க்கின்றார். அரண்மனை பார்த்த உடனே அவருக்குள் பெரிய விரக்தி காணப்பட்டது. நான் என்ன யோசித்தேன்? போப்பாண்டவர்கள் எளிமையான முறையிலே வாழ்க்கையை வாழ்வார் என்று நான் நினைத்தேன். ஆனால் இங்கே போப்பாண்டவர் பஞ்சுமத்திலே வாழ்கிறார், பட்டாடை தரிக்கின்றார், மிக ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறார். இப்பேற்பட்டவருடைய காலிலாம் நான் விழ வேண்டும் என்று சொல்லி அவரை பார்க்க கூட சொல்லாமல் அந்த நாட்களிலே புதிதாய் அது அச்சடிக்கப்படுத்திக் கொண்டத, அதாவது எபிரேய மொழி பழைய ஏற்பாடு, கிரேக்க மொழி புதிய ஏற்பாடு. ஆனால் இவர்கள் வாழ்ந்த நாட்களிலே 1520 நமக்கு லத்தீன் மொழி வேதாகமம் இருந்தது. அந்த லத்தீன் மொழி வேதாகமத்தை இப்பொழுது கிரேக்க மொழி இருந்தார்கள், மொழிபெயர்த்து கிரேக்க மொழியிலே அச்சிட்டிருந்தார்கள். அந்த கிரேக்க மொழியில் அச்சிட்டிருந்த அந்த வேதாகமத்தை அவர் வாங்கி கொண்டு தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய அரண் வீடுகளை வந்து அதை உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். நான் யோசித்தேனோ, எல்லாம் மாறுபட இருந்தது. ஒரு கிரியைகள்னால் தான் ஒருவன் நீதிமானாய் மாறுவான் அல்லவா? நான் கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்வதற்கு நான் உபவாசம் இருக்க வேண்டும், ஒரு சந்தி இருக்க வேண்டும். அதே போல என்ன செய்ய வேண்டும்? நாம் பாவ மன்னிப்பு, நான் என் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை பெற வேண்டுமானால் அதுக்கான குறிப்பிட்ட அந்த பாவ மன்னிப்புக்கான கட்டணத்தை நான் செலுத்தினால் நான் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போவேன். அப்போ கிரியைகளினால் தான் ஒருவன் நீதிமானாக்கப்படுவான் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே அவர் என்ன செய்தார்? கிரேக்க மொழி வேதாகம், இன்றைக்கு பெந்தெகோஸ்தே சபை விசுவாசிகள் வாசிக்கிற இந்த கிரேக்க மொழி வேதாகமத்தை வைத்து, ஒரு பக்கம் லத்தீன் மொழி வேதாகமத்தை வைத்து வாசிக்கும் பொழுது ஏறக்குரிய 95 வித்தியாசங்கள் 2 வேதாகமுக்கும் காணப்பட்டது. அப்போ இந்த கிரேக்க மொழி ஒரிஜினலான டிரான்ஸ்லேஷனாக இருந்ததுனாலே 95 வித்தியாசங்கள். அதாவது இந்த வேதாகமும் சொல்கின்றது விசுவாசத்தினால் ஒருவன் நீதிமானாக்கப்படுவான். ஆனால் லத்தீன் மொழி வேதாகமத்தில் என்ன சொல்கின்றது? கிரியை. ஒருவன் செத்து போனால், அவன் பாவம் செய்து செத்து போனால், அந்த பாவ மன்னிப்புக்குரிய கட்டணத்தை செலுத்தினால் அவன் பரலோகம் போய்விடுவான். ஒரு மனிதனிடத்தில் போய் பாவ மன்னிப்பை அறிக்கையிட்டால் அவன் பரலோகம் போய்விடுவான். பாருங்கள், எந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த காரியங்கள்லாம். கிரியைகளால் அல்ல, விசுவாசத்தினால் தான் ஒரு நீதிமான் பிழைப்பான். அந்த வசனத்தை, ரோமரில் எழுதப்பட்ட அந்த வசனத்தை வாசித்த உடனே மார்ட்டின் லூதருக்குள் புதிய உணர்வு வர ஆரம்பித்தது. உடனே அவர் அவர்களுக்கு லியோவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இனிமேல் நான் பாவ மன்னிப்புக்கான அந்த பணத்தை நான் அனுப்ப மாட்டேன். போப்பாண்டவர் சொன்னார், என்னை வந்து நீ பார், ஆனால் நான் வந்து உன்னை பார்க்க மாட்டேன், நீ வந்து என்னை பார் என்று சொல்லி மார்ட்டின் லூதர் மறு கடிதம் எழுதினாலே. இப்பொழுது அந்த வழக்கு அந்த ஜெர்மன் தேசத்திலே வருகின்றது. அப்போ ஜெர்மன் தேசத்தில் கிங் ஜேம்ஸ் அவர்கள் அதாவது மார்ட்டின் லூதருக்கு ஆதரவாக இருந்தார். ஏற்கனவே மார்ட்டின் லூதர் வழக்கறிஞராக இருந்ததுனாலே இந்த வழக்குகள் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்குகளை யார்? கிங் ஜேம்ஸ் மார்ட்டின் லூதருக்கு ஆதரவாக இருந்ததுனாலே, மார்ட்டின் லூதர் அவர்கள் தொடுத்த அந்த வழக்கிலே வெற்றி பெற்றதுனாலே இப்போது போப் லியோ அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? இனிமேல் மார்ட்டின் லூத்தரின் மூலம் உருவாக்கப்பட்ட, அவர்கள் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் நமக்கு விரோதமானவர்கள், எதிரான புரோட்டஸ்ட், அவர்கள் எதிரானவர்களாக இந்த நாள் முதற்கொண்டு அவர்களை புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். என கண்பானவர்களே, தன் உயிரை தியாகம் செய்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கத்தக்கதாய் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் எழுப்பினார்.
ஆமென். கண்மானவர்களே, மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு எத்தனையோ வேத சபையினுடைய புரட்சியாளர்கள் ஆவிக்குரிய கண்களை திறப்பதற்காக எழுப்பினார்கள். ஆம், இங்கிலாந்து தேசத்திலே ஜான் கால்வின் அவர்கள் எழுப்பினார்கள். ஸ்காட்லாந்து தேசத்திலே ஜான் மார்க்ஸ் அவர்கள் எழுப்பினார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் ரத்தம் சிந்தி செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பதற்காக, செத்துப்போன ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிரோடு எழுப்பதற்காக எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பினார்கள். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி சபைகளை ஒரு புரட்சியான நிலைமைக்குள் கொண்டு வந்தார்கள். அப்போது 1520 1790 வரைக்கும் சபைகளுக்குள் புரட்சி காணப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மார்ட்டின் லூத்தரினால் உருவாக்கப்பட்ட லுத்தரன் சபையில் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒரு நாளைக்கு சண்டேயில் ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் டைம் தராங்களே. ஒருவேளை நீங்கள் லுத்தரன் சபைக்கு போகிறவர்கள் இருந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ், பிரஸ்போட்டியன் சர்ச்சஸ், மெயின்லைட் சர்ச்சஸ், இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் முக்கியத்துவம் தராமல் வெறும் கடமையின் அடிப்படையில் ஒரு செய்திக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு மெத்தடு, 2 பாட்டு தான் பாடணும், 3 பாட்டு தான் பாடணும், இன்றைக்கி இந்த பைபிள் இந்த வசனத்தை தான் வாசிக்கணும், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த செய்தி தவிர வேறு எந்த செய்தியும் இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடாது. உயிரோடும் செத்தவனை போல இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிற சபைகளை குறித்து தான் பேசுகிறேன். 1790 பிறகு இந்த சபைகளாம் இப்படி இருக்க, பெந்தகோஸ்தே சபை விசுவாசிகளே, பெந்தகோஸ்தே சபை ஊழியர்களே, உங்களுக்கு நான் சொல்கின்ற காரியம், இன்றைக்கு நீங்கள் நடத்துகின்ற சபை, உங்கள் சபைக்கு வந்திருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள்? சபையிலே கலாச்சாரங்களா, சபையிலே சம்பிரதாயங்கள், சபையிலே வெளியே இருக்க எல்லா பாரம்பரியங்களை சபைகளுக்கு கொண்டு வந்த கலாச்சார நடனங்கள், அசுத்தமான நடனங்கள் எல்லாம் போயிட்டு சபைக்கு வரும். ஆனால் இன்றைக்கு சபையில் எப்படி இருக்கிறோம்? உயிரோடு தான் வரும். ஆனால் கர்த்தரின் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே செத்தவர்களைப் போல் இன்றைக்கு இருக்கின்றோமே. உங்களுக்கு விளக்கம் நான் நியாயத்திற்கு என்ன தெரியுமா? ஒன்று கேட்ட வசனத்தை கேட்டு மனம் திரும்பி கீழ்ப்படியலாம். இல்லைனா இயேசு கிறிஸ்து திருடனை போல சிக்கத்திலே வருவார். அது நமக்கு தெரியாது. நம்மெல்லாம் கைவிடப்பட்டு நமக்கு நியாயத்திற்கு ஏற்கப்பட்டு அந்த கிறிஸ்து ஆட்சியில் உபத்திரப்பட வேண்டியதாக இருக்கும். சிந்திப்போம், செயல்படுவோம். என்னுடைய அடுத்த பாடத்தை மற்ற சபை குறித்து அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகின்றோம். கர்த்தர் யாவரும் இருப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த பாடத்தை எடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த பாடத்தை கேட்டார்களோ ஒவ்வொரு கர்த்தர் நீ அளவில்லாமல் தேவரை நீ ஆசீர்வதிக்கமாக ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பீராக. நாங்கள் இன்னும் தெளிவு பெற ஆவியானவர்கள் உதவி சும்மா ஜெபிக்கிறோம். இந்த பாடத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து என்னுடைய அடுத்த சபை குறித்து கற்றுக் கொடுக்க பாகத்தை நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். காட் பிளஸ் யூ. See you. Thank you.